ஒரு பேக்கரியோட செஃப் அப்பதான் ஆவி பறக்க பறக்க கப் கேக் எல்லாம் ரெடி பண்ணி டேபிள் மேல வைக்கிறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் கப் கேக்குக்கெல்லாம் உயிர் வந்து அந்த ட்ரேயை விட்டு இறங்கிடுறாங்க. ஆனா ஒரே ஒரு கப் கேக்கு மட்டும் தலை பெருசா இருக்கிறதுனால அந்த ட்ரேல இருந்து வெளியே வர கஷ்டப்பட்டு வெளியே வருது. அதை பார்த்தோன்னா மற்ற கப் கேக்லாம் அதை கலாச்சி சிரிக்கிறாங்க. சில பேர் அதை பார்த்து பயப்படுறாங்க, ஒரு சில பேர் அது மேல கதை தூக்கி அடிச்சு அசிங்கப்படுத்துறாங்க. அதனால ஒரு பாக்ஸை வச்சு தலையை மறைச்சிட்டு போனாலும் அதை பத்தியே பேசுறாங்க. ரொம்ப சுகமா போகும்போது வழியில ஒரு பிரெட் பார்பர் ஷாப்பை பாக்குது. அவங்க கிட்ட போய் தன்னோட தலையை டிசைன் பண்ணிக்கலான்னு போகும்போது ஆல்ரெடி ஒரு கப் கேக்கு அழகா தலையை டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே இதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கும் அந்த பார்பர் வித்தியாசமான டிசைன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா எதுவுமே வந்து அதுக்கு செட் ஆகல. இதனால ரொம்ப மனசு கஷ்டமாகி அந்த கப் கேக் வந்து செம்மையா அழுகுது. அதுக்கப்புறம் அந்த பார்பர் ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டு ஒரு வித்தியாசமான அழகான டிசைன் அதுக்கு பண்றாரு. அதுக்கும் அது ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறம் அந்த செஃப் வந்து கப் கேக் எல்லாம் டிஸ்பிளேல வைக்கிறதுக்காக பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப இந்த கப் கேக் மட்டும் ரொம்ப யூனிக்கா இருக்கிறதுனால இந்த கப் கேக்கை எடுத்து டாப்ல வச்சிருவாரு. இதை பார்த்தோன்னு அந்த கப் கேக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடும்.